எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். அதான் ஒரு சார் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷம்தான் அப்படி என்று சொன்னார். அது நீங்கள் அப்போ சொல்லாதீங்க, அந்த நேரத்தில் ஆமாம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கை கொடுக்க வரும்போது சோமா இருக்கீங்களான்னு கேளுங்க. நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலம். நாம் சந்தோஷமாக இருப்பதுதான் பலம். புசிக்கிறதுனாலும் குடிக்கிறதுனாலும் மற்ற காரியங்கள் செய்கிறதுனாலும் பலன் அல்ல. பலன் என்ன? விலையினமாக இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டென்றால் எப்பவும் பலமாட்டார். அதனால நாம் எல்லாரும் பலமுள்ளவர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் நான் சுருக்கமாய் தியானிக்க போகிற காரியம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், எவ்வளவோ நடக்கிறது. நமக்கு கிடைத்த சிலாக்கியம் என்ன என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது. எப்பொழுது நினைக்கணும், இவ்வளவு கோடி மக்கள் வசிக்கின்றது பூமியில், நம்மை இந்த அளவுக்கு கர்த்தர் கண்டு கொண்டாரு என்ற எண்ணத்தோடு நாம் என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்வது மட்டுமில்லை, நன்றி சொல்லுகிறது அன்பு கூறணும். தேவனில் அன்பு கூறணும். ஒருவருக்கு ஒன்றில் அன்பு இருந்தால் அதைத்தான் போய் அடிக்கடி பார்ப்பாங்க. ஒருவரிடத்தில் அன்பு இருந்தால் அவரை தேடினால் அங்கே தான் அவர் இருப்பார். நண்பனை தேடுவார், வீட்டில் போய் அவன் இப்பொழுது அவனுடைய நண்பன் வீட்டில் இருப்பான். அங்கே தான் போய் பார்க்க முடியும். இயேசுவினிடத்தில் நமக்கு நட்பு, இயேசுவினிடத்தில் நட்பு கூறுவதற்கு எத்தனையோ காரியங்கள். இன்று வரைக்கும் நாம் பிழைத்திருப்பது அவருடைய செயல். நமக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லாமே அவருடைய கிருபை என்கிறத எண்ணி எண்ணி, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் அவர்கள் அன்பு கூறணும். இல்லையா? ஒன்றும் பெறாதவர்கள் போல நாம் தேவ சமூகத்திலையும் காட்சி அளிக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை. நம்ம இருக்கிற சில சில பாடுகளை எண்ணி அதே முகத்தில் காட்டிக்கொண்டு நாம் இருப்பதல்ல. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. அகத்தின் அளவு எங்க தெரியும்? முகத்தில் தானே தெரியும். அகத்தில் அது இருந்ததுன்னா அதோடு சுமந்து கொண்டே வந்தோம்னால் முகத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கோபமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாம் அந்த முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீடர்கள் பிரதானமாக இருந்தார்கள். அதில் ஒரே ஒரு சிசனை மட்டும் அன்புள்ள சிசன்னு சொல்லியிருக்கு. அவருக்கு பேர் உண்டு, ஆனால் அவருடைய இடம் வரும்போதெல்லாம் அன்பாக இருந்த சிசன், அன்பாக இருந்த சிசன் என்றே எழுதியிருக்கிறத நாம் காணுகின்றோம். அந்த அன்பு என்ன பண்ணுமா? அந்த அன்பு தூரத்தில் இருந்து சிரித்து கொண்டிருக்காதான், என்ன செய்யும்? அந்த அன்பு அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு, அது நெருங்கிய அன்பு. பிள்ளைகளை பார்க்கறனால ரொம்ப தாய் போட்டு கொஞ்சிற பிள்ளைகள், அல்லது தாயை ரொம்ப அன்பு கூறுகிற பிள்ளையை தூக்கி எப்பவுமே மேலே போட்டிருப்பாங்க, பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இயேசுவில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதை எப்படி காண்பிப்பது? வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நான் வாசிப்பேன். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். சீசர்களுக்குள் 12 சீசர்களுக்கு உள்ளே இருந்த சீசனில் ஒருவன், அவன் இயேசுவில் அன்பாய் இருந்தான். என்னுடைய பெயரை சொல்லலை. உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிறிஸ்தவர் ஒரு பெயர் வைத்திருப்பார், வைக்கணும். தானியேலை பற்றி என்ன சொன்னார்? மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். பிரியமானவன் என்று மட்டுமல்ல, மிகவும் பிரியமானவன். அவர் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யவே மாட்டார். ஆகாரம் புசிக்கிறதில் கூட தேவனுக்கு பிரியமன் என்றால் சாப்பிட மாட்டார். ஆகாரம் புசிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு உபவாசம் இருக்கணும் அப்படி என்று சபை கட்டளை. உபவாசம் இருக்கணும் என்று நாம் இடைநாள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். இந்த காரியத்துக்காக இன்று லீவு இருக்கு. அதனால் இன்று முழுவதும் ஆலயத்திலே வீட்டிலே உட்கார்ந்து கவனிக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனால் இதை கிடைக்க சத்துரு போராடுவான். இதை கெடுப்பதற்கு அதை மிஞ்சின மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வருவோம்.
அதில் நாம் சரியாக இருந்தால் நாம் என்ன பெயர் வாங்குவோம்? மிகவும் மிகவும் பிரியமான ராஜாவினுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மறுத்த அதாவது வீரனில் புருஷனில் ஒருவர் தானியேல் என்று நாம் காணுகின்றோம். ராஜபோஜனம் எவ்வளவு அதாவது சத்துள்ளதும் எவ்வளவு சுவை உள்ளதும் எவ்வளவாக இருக்கும், உக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளாக இருக்கும், சாப்பிட மாட்டோம். மறுத்தார் தானியேல். அல்லேலூயா. தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. எனக்கு ஒரு அன்பான சொல்லக்கூடாது சொல்லவும் செய்யணும், எல்லாருக்கும் தெரியணும் இல்லை இந்த காரியம் சிலரில் இருக்குமே, இருந்தால் மாற்றணும் அல்லவா, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்முடைய அருமையான சகோதரன், ரொம்ப அருமையான சகோதரன் அல்ல நம்முடைய பார்வையில் அல்ல சகோதரன், அவர் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், அன்றைக்கு அவருக்கு லீவு, உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி அடுத்து ரொம்ப உபவாசம் இருந்தார். இந்த ரொம்ப அம்மா சமையல் பண்ணுறாங்க. ஏலுயா இந்த மனம் போகிறாங்க அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஜபம்தான் இங்கே சுவாசம் எல்லாம் இங்கே தான் போகுது, சமையல் அறையில் உள்ள வாழை தான் வந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு அவங்க மீன் குழம்பும் வச்சுட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது. பார்த்தார், இதை விடவா அதை விடவா, இதை விடவா எதை விட அதை விட இது மேற்கொள்ளுது, இது மேற்கொள்ளுது. அந்த பாடம் இவர் இருக்க விட மாட்டாங்க. இருந்து ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் வருமான ஜெபம் வரமாட்டாங்க. அப்போ முடிவு பண்ணினார், சரி நாளைக்கு இன்னொரு லீவ் ஒரு அன்னைக்கு உபவாசம் இருந்தீங்களா, இன்றைக்கு போய் சாப்பிட்ரு தேவனுக்கு, இது உங்களில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். லேலுயா லேலுயா. இதுக்கு மட்டுமில்லை, ஏதோ எத்தனை காரியங்கள் உபவாசத்தை நாம் மீற வைக்கக்கூடிய போராட்டங்கள் வரும். அவர் அதை சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டார், ஒரு பக்கம் சிரித்தார். இவ்வளவு கேவலமான புத்தி என்னிடத்தில் வந்து விட்டது என்று. தேவனுக்கு மகிமை. லேலுயா லேலுயா. எது முக்கியம், எது முக்கியம் அப்படினால் இந்த தானியேல் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒன்றையும் வணங்கக்கூடாது, வழிபடக்கூடாது, அவர்களுக்கு சிங்கக்கபி தண்டனையாக கொடுக்கப்படும் என்று சட்டம் ஏற்றப்பட்டாயிட்டு ராஜாவும் கையெழுத்து வைத்து விட்டார் என்பதை மாற்ற முடியாத பிரமாணம். தானியேல் காதுக்கு செய்தி போச்சுது, தானியேல் காதுக்கு செய்தி போச்சுது. அதாவது ராஜாவை தவிர வேறு யாரை உடனே சிங்கக்கபி ஒரு பொடி இல்லாமல் தின்று போடும் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது. அவர் என்ன செய்திருக்கலாம், சரி கடவுளை விட முடியாது, மேலறையில் ஜெபமணி ஒரு பழக்கம், அதனால் மேலே போய் ஜெபமணி விட கீழே ஒரு ரூம்பை தெரிந்து கொண்டு கதவு எல்லாம் அடைச்சிட்டு ஜெபமணி யார் கண்டா என்று ஜெபமணி இருக்கலாம். அப்படிப்பட்ட வீரர்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இடம்பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார், வழக்கம் போல் முன்பு செய்தபடி அவர் மேலே ஏறி பலகணிகளெல்லாம் திறந்து வைத்துவிட்டு சன்னல் எல்லாம் முழுவதும் திறந்து வைத்தார். அங்கே போய் ரகசியமாக அமைதியாக ஜெபம் சொல்லுவாங்கல்ல, ஞானம் வேண்டாமா, ஏன் இப்படி சத்தம் போடணும் சொல்லுவாங்கல்ல, அவர் வழக்கம் போல் எப்படி ஜெபம் பண்ணுவாரோ அப்படி ஜெபம் பண்ணினார். எதிராளிகளுக்கு தெரிய வந்தது, எதிராளிகளுக்கு தெரிய வந்தது. உடனே ராஜாவுக்கு செய்தி போச்சுது. அப்போதான் ராஜாவுக்கு தென்பட்டது, தானியேலுக்கு விரோதமாகத்தான் அவன் சட்டம் திட்டிருக்கு. அது வரைக்கும் அவருக்கு உணரல. தானியேல் அவர் நம்ம நினைக்கல, அப்போதான் நினைக்கிறார், ஐயோ அவர் எவ்வளவு இவ்வளவு அருமையான மனுஷன், தேவனுடைய மனுஷன் ஆச்சுது, அவன் எப்படி கொலை செய்வது என்று திகில் அவரை ஆட்கொண்டது. தேவனுக்கு மகிமை. அதே மாதிரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிங்கக்கபியை தூக்கி போடப்பட்டார். ஆனால் ராஜா இரவு முழுவதும் தூங்கவில்லை. இரவு முழுவதும் ராஜா என்ன பண்ணினார், அதாவது கீதவாத்தியம் அது இது என்ன உண்டோ அதாவது அவர் உபயோகிக்கிற எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு புலம்பிக் கொண்டே இருந்தார் எப்பொழுது விடும் என்று. இந்த புருஷனை இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஆனப்படினால் இவனை கடவுள் காப்பாற்றிருப்பாரு என்று எண்ணி நேரம் விடிந்தது ஓடினான். ஓடி இங்கிருந்து அலறிக்கிட்டே போறான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன், உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டான்.
உள்ளிருந்து சத்தம் வருது, ஆம் ராஜாவே. சிங்கக்கிழக்கில போட்ட மாம்சம் தப்புமா? தப்புமா? அது பட்டினியெல்லாம் நடக்குது. அதை ஒரு பக்தன் சொல்லுகின்றார், ராஜா ராத்திரிகளும் தூங்கல. தானியேல் என்ன செய்துட்டார்? சிங்கத்தை மெத்தையாக கொண்டு அதன் மேலே தலையை வைத்து கொண்டு தூங்கிட்டார். சிங்கம் உடம்பெல்லாம் முடியும் மத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தலையை வச்சுக்கிட்டு அவர் உறங்கிட்டார். காலையில் திருட்டி எழுந்திருக்காரு. ராஜா சத்தம் கேட்க, தேவனுக்கு மகிமை, எழுங்க வெளியே தானியேலை தூக்குங்க. தூக்கி பார்த்தால் ஒரு தழும்பும் இல்லை, ஒரு சேதமும் இல்லை. சட்டத்தை மாற்றி அமைத்தான் அல்லவா. நான் வந்திருக்கிற காலம் அப்படி காலம். தானியேலை பற்றி கர்த்தர் தயாரிக்க முடியாத கால வேளையில் நமக்கு கொடுக்கின்றார். மிகவும் பிரியமானவன். தானியேல் தேவனிடத்தில் மிகவும் அன்புள்ளவனாக இருந்தான். அவன் அந்த அன்பு என்ன பண்ணினான் என்றால், கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் போய் எங்கே இருந்தான், அவருக்கு மேலே மார்பிலை சாய்ந்து கொண்டு, தூரத்தில் இருந்தால் முகத்தை பார்க்க மார்பிலை சாய்ந்து கொண்டு அவருடைய வாயை பார்த்து கொண்டே அவருடைய பழக்கம். தேவனுக்கு மகிமை. தேவனில் அன்பு கூறியவன் என்ன செய்வான்? அப்போஸ்தலர் 9:11 வாக்கியத்தை நாம் இங்கே வாசிப்போம். அதாவது அனனியாவுக்கு உண்டான வார்த்தை என்ன என்றால், சொன்ன வீட்டில் சவுல் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனை போய் தேடு. அவன் இப்படி என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். இப்படி ஆயிட்டேன்னு தூங்கி கொண்டிருக்கிறானா? ஜெபம் பண்ணுகிறான். டிவியில் முன்னால் இருக்கானா? எல்லாம் எதையாவது டைம் பாஸ் பண்ண பொழுதுபோக்கு ஏதாவது கண்ட புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறானா? என்ன செய்யறான்? அவனை போய் தேடு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதான் மார்பில் சாயிருக்கிறது. ஆண்டவர் எந்த விருப்பத்தில் பார்த்து போய் சாயிருது? அவர் ஆவியா அல்லவா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறாரு. அப்படினால் அவருடைய மார்பிலே சாய்ந்திருப்பது எப்படி? கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். எப்போது மனதிலே ஜெப சந்தை இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். அவைகளை செய்கிறதோடு நினைப்பெல்லாம் அங்கேதான் இருந்தது, இயேசுவிலே இருந்தது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆமென். அவனை தேடு, அவன் தேடு. இயேசுவின் மார்பில் சாய்ந்துகிட்டு இருக்கிறான். அவனை ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்குத்தானே மருவத்தர் கிடைக்கும், அவனைத்தானே பெரிய ஆளாக்குவார், உயர்த்துவார், உயர்ந்துருவான்ல. ஆனப்படினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் தேவனுடைய சீடர்கள் தான். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் ஒரே நம்முடைய மக்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், ரொம்ப சின்ன பிள்ளைகள் தான் பரிசுத்தாய் பெற்றிருக்காது. பட் எல்லாரும் தான் பரிசுத்தாய் பெற்றவர்கள் தான் நம்முடைய சபையில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிள்ளைகளும், பெரிய ஆள் எல்லாரும், சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தவங்க பெற்றோர்கள் ஆசை, என் பிள்ளை பரிசுத்தாய் பெறணும். ஒரு நாள் மாலையில் ஒரு குடும்பம் வந்தாங்க. என்ன பிள்ளை பரிசுத்தாய் கிடைக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான். பாருங்கள், இன்னைக்குள்ள பிள்ளைகள் எதுக்கு அழுதும்? அது வேணும், இது வேணும், அது வேணும் கேட்கல. அந்த பிள்ளை எதுக்கு அழுதுன்னு, எனக்கு பரிசுத்தாய் வேணும், எனக்கு பரிசுத்தாய் கிடைக்கலையே. அப்போ லாயிட்ட போவோம். கூட்டிக் கொண்டு வந்தாங்க. தாய் தப்புனுக்கும் ஒரு ஆவல், என் பிள்ளை பரிசுத்தாய் பெறணும். உலகத்தில் பிறக்கிறதெல்லாம் என்னத்தை பெற்றாலும் சரி இழந்து போகிறது, அதெல்லாம் நம்ம விட்டு போய்விடும். இது நம்மோடு கூட இருக்கிறது, இது பொக்கிஷம், விலையேறப்பெற்றது என்று பெற்றோர்களும் அறிந்திருந்து அப்படி கொண்டு வந்தார். ஜெபம் பண்ணினோம். உடனே பரிசுத்தாய் பெற்றார். திருவிழம் தான் எடுக்கிறார். சில பிள்ளைகள் 13 வயசுக்கு மேலே ஆயிட்டாங்கன்னா அவங்க ஞானஸ்தானம் பரிசுத்தம் எல்லாமே அவர்களுக்கு உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்க பழகணும். கிடைக்கிற நேரங்களை வீண் பொழுது போக்கக்கூடாது, டைம் பாஸ் பண்ண எதையும் செய்யக்கூடாது. இன்றைக்கி என்னெல்லாமோ நடக்க இல்லாமல் உல்லாச பயணம் போகிறாங்க.
இங்கே சுற்றி பார்த்துட்டு உல்லாசத்தில் அநேக பாவத்தை செய்துட்டு தான் வர்றவங்களே ஒழிய அதில் ஒரு நன்மையும் பெற மாட்டாங்க. அது நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆனபடியினால் அதாவது கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஓடி ஓடிந்த இந்த வளரும் பிள்ளைகள் சும்மா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்ன தேவை? பெற்றோர்கள் கொடுக்கறது பாதி, அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது பாதி. இது பிள்ளைகளுடைய பழக்கம். அது வளர்கிற ஸ்டேஜ் அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதுவும் அதாவது கிடைக்க நேரங்களில் போய் கரை சாதிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு அநேக பொறுப்புகள் கொடுக்கப்படும், உங்களுக்கு அநேக கிருபைகள் கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த பாகத்தினுடைய பிந்தைய பதிலோடு சொல்லுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இயேசுவின் மார்பில் இருப்பது விருதாவல்ல. ஆனபடினால அவனை தேடி ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆரம்ப ஸ்டேஜிலேயே அவர் சந்திக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய ஆவல் என்ன? அதாவது ஜெபம் பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் என்ற அந்த ஆவலே அவர் இருந்தார். அப்படியே இருந்தார். ஜெபம் பண்ணத்தானே அதை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுவார், போதிப்பார், காண்பிப்பார் என்ற நிலையில் ஜெபம் பண்ணி நாம் பெரிய ஆளாக மாறினார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதாவது அவர்களுக்குள்ளே அந்த தேவன் வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். இந்த மார்பில் சாய்ந்து கொண்டிருக்காங்கல்ல, அவரோடு கூட எப்பொழுதும் தேவன் இருப்பார். யோவான் 14:23 நாம் வாசிக்கும் போது, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் வசனத்தை கை வாசிங்க. இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வார். ஒருவன் அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? வேத வாக்கியங்களையும் பிரமாணங்களையும் கை கொள்வதே அன்பு. அதுதான் அன்பு. அப்பா சொல்லுகிறதெல்லாம் சரி சரியப்பா என்று கேட்டுக்கிட்டு அதை காத்துல விட்டுட்டு போயிடுறவ அது அன்பல்ல. அதை கருத்தாக கேட்டு அதை மனதில் பேணி அதை கை கொள்கிறவன் அல்லவா, அவன் தான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிறவன். அவன் தான் இயேசுவில் அன்பு கூறுகிறவன். அன்பு எங்கே உண்டோ அங்கே தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஆனபடினால அதாவது அப்படிப்பட்ட நிலையில் கிடைக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு ஆரம்ப காலங்களில் அதாவது சபையை உருவாக்கி திருப்பி அந்த சபைகள் எப்படி இருக்கிறது விசிட் போவோம், அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த உருவாக்கப்பட்ட சபைகளை மறுபடியும் பார்க்கறது, ஊக்குவிக்கிறது, உற்சாகப்படுத்த வேலை இருந்தது. அப்போ கோயம்புத்தூருக்கு அடிக்கடி போவோம். கோயம்புத்தூரில் எல்லாரும் நிறைய நம்ம பிரதர்ஸ்கள் கல்லூரியில் படித்தவங்க, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்க ஒரே வீட்டில் சாய்பாபா காலனியில் ஒரே வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கியிருந்து அங்கேயிருந்து போய் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தாய் பிள்ளைகள் கூட அப்படி இருந்துக்கிட மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. அப்படி அவங்க இருந்தாங்க. அப்போ நாங்கள் கத்தரை அனுப்பி போவோம். ராத்திரி 1 மணிக்கும் போவோம், 2 மணிக்கும் போவோம், 12 மணிக்கு மேலே எப்போ போவோம். போனால் அங்கே என்ன நடக்கும் என்றால் கதவு லாக் இருக்காது, தழுனா திறக்கிற மாதிரி சாத்தி வச்சுருப்பாங்க. உள்ளே போனாலும் ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பேர் ஒரு ஆள் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தூங்காமல் காலேஜுக்கு போகணும். அப்படி இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு மகிமை. வாலிப வயதில் ஜெபம் பண்ண விடுமா? இந்த காலத்தில் வாலிபர்களை ஜெபம் பண்ண விடுகிறதா? விடும். இந்த நிலைக்கு வந்துவிட்டால் விடும். இதுதான் முக்கியமானது என்று தெரிந்து விட்டார் என்றால் அதுதான் செய்வாங்க. அப்படி இருக்கும். ஆனபடினால அதாவது ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை வசனத்தை கை கொள்வான். நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணி அவனோடு கூட இருப்போம் என்று பின்னாலே எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒருவராக இருக்கிறார், மூவராக இருக்கிறார். அது ரொம்ப விலைக்கு நாம் சொல்லிவிட முடியாது. அவர் தேவன். ஆனபடினால் அவர் ஒருவராகவும் செயல்படுகின்றார். 3 உருவத்திலையும் அவர்களை நாம் ஆவியில் பார்க்க முடியும். தேவனுக்கு அவருடைய கிரியைகளும் வித்தியாசமாக இருக்கும். நம்மிலே அவர்கள் பேசும்போது அவருடைய டோன் வித்தியாசமாக இருக்கும். அதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்தத்தின் துணி வித்தியாசமாக, ஆனால் ஒருவராக செயல்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை இருக்கட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால ஒருவன் வசனத்தை கற்பனை கைக்கொள்வானால் நாங்கள் வந்து அவனிலே வாசம் பண்ணுவோம், அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கேன். அந்த கிருபை யாருக்கும் கிடைக்குமா?
கிடைக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை நாம் பெற வேண்டும். அன்பு என்று சொல்வது தேவன் சொல்லியிருக்கிற வசனம், கற்பனை, இவைகளை யார் கை கொள்ளுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் அவனோடு கூட எப்பொழுது இருப்போம், அவனோடு கூட நான் எப்பொழுது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நல்லது, இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் தான் சொல்லுகின்றேன், உங்களோடு கூட தேவன் இருக்க பிரயாசப்படுங்கள், அதை விட்டு விடாதீர்கள். கற்பனைகளை விட்டுவிட்டால் அந்த கிருபை போய்விடும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் ஒருவன் என்னுடைய வசனத்தை, என்னுடைய கற்பனையை கை கொள்வானால் நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். உள்ளத்தில் வந்துட்டு மார்பில் தான் சாய்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ உள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளோ பெரிய சிராக்கியம். அதை நாம் எப்பொழுதும் நிறைவாக பெற்றிருக்க வேண்டும். இந்த தேவனோடு நான் இருக்கிறோம், தேவனிடத்தில் தான் நாம் இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்மில் அது என்ன இருக்கணும்? தேவ வசனம், தேவனுடைய கற்பனை எவைகள் உண்டோ அவைகள் ஒன்றை விடாமல் கை கொள்ள வேண்டும். அதற்கு மாறான திருப்தி எல்லாம் ஏமாற்றம். நம்ம ஏமாற்றி எங்கேயா கொண்டு தள்ளிடுவோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை கை கொள்வோம். வசனம்தான் கர்த்தருடைய வசனம்தான் கற்பனை, அதான் கட்டளை. அதை நாம் கை கொள்ளும்போது அவர் நம்மோடு கூட வாசம் செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் ஆண்டவராகிய தேவனை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பு நம்மில் அன்பு கூர்ந்தார் இல்லை, நாம் முதலாவது அன்பு கூறவில்லை, அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எப்படி கூர்ந்தார்? ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். தேவனுக்கு மகிமை. நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் வாயில சொல்லுகிறது இல்லை. ஒரு முழங்கால் இருக்கிற தியாகம் கூட நமக்கு பண்ண முடியாமல் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும்ல. கோயிலில் ஜெபமன கடவோம் என்று சொன்னால், அதாவது வாலிப வயோதிபர்கள் உண்டு, ஆட்கள் வாலிபர்கள், கிரியில் வயோதிபர்கள். ஜெபமன்னு சொன்னால் எல்லாம் சம்பளம் கொட்டி உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் மானை போட்டு இருந்துக்கிறாங்க. அதெல்லாம் என்ன? இயேசுவில் அன்பு கூறுவதில் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பாக இருந்த சிசரேஸ்வர் மார்பில் இருந்தான் பாருங்க. அந்த அன்பு என்பது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது. கட்டளைகளை கை கொள்ளாமல் சிலைக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அல்லது அந்த வழியாக ஒரு நாள் ஊழித்து போனோம். அங்கே ஒரு சின்ன கிராமம்தான், பெரிய ஒரு குருசடி மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் பாடுபட்ட சுரவம் மாதிரி ஒன்று வச்சு இந்த பெண்கள் ஆண்கள்லாம் விலகி கடலுக்கு அங்கங்கே போயிருப்பாங்க பிள்ளைக்கு. இந்த தானியம் கையில் ஏந்தி வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் அது ஒரு பக்தி தானே, அது அன்பு இல்லை, அது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லை, அது தேவனுக்கு அருவருப்பான காரியம், அது தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குறது. தன்னுடைய பின் சந்ததிகளாகிய 4 தலைமுறைக்கு சாபத்தை சம்பாதித்து வைக்கிற ஒரு வழிபாடு அது என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை. நாம் எங்கே இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். அன்பா இருக்கிற பிள்ளைகள் தாயுடைய மேலேயே சாய்ந்துகிட்டு இருக்கும். தாய்கிட்டே வாயில கழிச்சு இதாக பண்ணிகிட்டே இருக்கும். அது தேவனுடைய அந்த அன்புங்கிறது அப்படி காட்டுது. அந்த மாதிரி இயேசுவினிடத்தில் அன்பா இருக்கிற சீசன் இந்த 11 பேருக்கும் இல்லாத ஒரு அன்பு அவனிடத்தில் இருந்தது. 11 பேரும் சீசர்கள் தான், அப்போஸ்தலர்கள் தான் அவங்களும். ஆனால் அவர்களுக்கு இந்த யோவானிடத்தில் இருந்த அன்பு இல்லை, இந்த அன்பு அவர்களிடத்தில் இல்லை. ஆனபடியினால் நாம் எல்லோரும் அந்த யோவானை போன்ற அன்புடையவர்களாய் கர்த்தரிடத்தில் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தேவனுக்கு மகிமை. நான் பிரசாதம் பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நிறைய செய்கிறேன் என்று அதில் திருப்தி இருந்து விடக்கூடாது. அதுவும் வேணும். ஆனால் அதோடு கூட நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறது தான் அவர் மேல் சாய முடியும். அவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அவரோடு கூட இருக்கிறதுக்கே அந்த கிருபை வேணும். அவர் மேலே சாயணுமானா என்ன எவ்வளோ பெரிய கிருபை வேணும் பாருங்க. அதற்கு கற்பனைகளை கை கொள்ளணும். தேவனுக்கு மகிமை. தேவன் சொல்லிக் கொடுத்துருக்கிற வசனங்களை அப்படியே நாம் கை கொள்ளும்போது அவர் நமக்கு உள்ளே வந்து நம்மளோட கூட வாசம் செய்வார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் பேதுருவை நோக்கி கூப்பிட்டு ஒன்று கேட்டார். நம்ம எல்லார்ட்ட கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டார் என்று சொன்னால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை பார்க்கையில் நீ என்னிடத்தில் அதிக அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். இருக்கிறவர்களும் சீடர்கள் தான். இவர்களை பார்க்க அன்பாக இருக்கிறாயா? ஏன் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறதோ, அவரிடத்தில் முன்பு இருந்த அந்த அன்பற்ற குணத்தை சுட்டி காட்டுவதற்காகவும் அந்த வசனத்தை சொன்னார் என்று வேத வசனத்தில் என்ன பார்க்கிறான். யோவான் 21:15 நான் வாசிக்கும் போது இங்கே அவர் கேட்கிறார் பாருங்க. ஒரு தடவை இல்ல, 3 தடவை கேட்கிறார். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக 3 தடவை கேட்டு, 3ஆவது தடவை கேட்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ சேவருக்கு ஒருவருக்கு முன்னமே நீ 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொல்லியிருந்தார். தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவன் எந்த ஒரு பொறுப்பையும் தர முடியாது, கொடுக்க மாட்டார். ஆனபடினால அவர்களை அவர் நம்புகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால இந்த சீமோனிடத்திலேயோ பேதுருவினிடத்தில் ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்புக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இப்படி கேட்டார். இவன் குமாரனாய் சீமோனே, பேதுருவே, இவர்களை பார்க்கில் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். 3வது சொல்வார், நீர் அறிவியை தெரிஞ்சிட்டார், விளங்கிட்டு இதுக்கு தான் கேட்கிறார்கள். அவர் அதை ஒத்துக்கொண்டபடியினால் ஆடுகளையுமே ஆட்டுக்குட்டிகளையுமே சுவாசிகளையுமே ஊழியக்காரர்களையுமே பொறுப்பை அவருடைய கையிலே கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. இயேசுவில் அன்பு கூறுகிறவரிடத்தில் தேவன் தம்முடைய பொறுப்பை, தம்முடைய பொக்கிஷத்தை, தம்முடைய மனதில் இருக்கிறவர்களை அவர்களிடத்தில் கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். இதற்கு வேண்டியது அன்பு. இயேசுவில் ஆழமான அன்பு கூற வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். நீ அப்படி என்னில் முழுமையாக அன்பு கூறுவாயானால் ஆடுகளையுமே ஆடையும் இவைகளெல்லாம் நீ மேய்த்து ஆண்டுகள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு என்று சொல்வது, அதாவது மற்றபடி உள்ள அன்பு பிரயோஜனப்படாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா, நாங்கள் சங்கரங்கோயில் பக்கம் எங்களுடைய ஊழியத்தை வச்சிருக்கிறோம் இருக்குது. அங்கே ஒரு மாந்திரவாதி பூமியில் தான் நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அது வேறு சரித்திரம். தேவனுக்கு மகிமை. அந்த பிராஞ்சி உருவான பிறகு அங்கே அடிக்கடி போவோம். அங்கே பக்கத்து வீடு ஊரில் ஒரு விசுவாசி உண்டு. அந்த வீட்டுக்கு எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ண போகும்போது அவருடைய ஆர்சி மதம், அதிலிருந்து நம்முடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டவர், அதுக்காக கூப்பிட்டுருந்தார். போனோம். அவருடைய வீட்டில், இந்த பழைய காலத்து வீட்டில் 8ஆன்னு சொல்லுவாங்க, இந்த இது கதவுக்கு மேலே ஒன்று, அதில் ஒரு இயேசு கிறிஸ்துடைய பாடுபட்ட சொர்வத்தை வைத்திருந்தார். அந்த சொர்வத்தில் கால் 2 ஒடிகிற அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. எப்போ ஒடியும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. பக்தியை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அந்த பக்தியில் பிரயோஜனம் இல்லை என்று. அப்போ இடத்துல கேட்டேன், பிரதர், இந்த சிலை வாங்கும்போது இப்படி தான் இருந்ததா, இப்படி தான் தேஞ்சு போயிருந்ததா, இதே தான் அப்பா வாங்கினாரா? இல்லையா, நல்லதாக வாங்கினார். அவருக்கு இந்த சிலையின் மேல் அவ்வளோ பக்தி உண்டு. அவர் வெளியே போகும்போது ஒரு தடவை கீசு கொடுப்பார், உள்ளே வரும்போது அதை தடவி ஒரு கீசு கொடுப்பார்.
அவர் தடவி தடவி இப்போ தேஞ்சே போச்சு, அது இப்போ எப்போ ஒடிஞ்சு விழுதுன்னு தெரியாது என்று சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை மகிமை. பக்தி எங்கே போகிறது பார்த்தீங்களா? அன்பு எங்கே போகிறது பார்த்தீங்களா? எங்கே போகிறது? அவர் சாப்பிடுகிற பாத்திரத்தில் சிலுவை அடித்து வைத்திருக்கிறார், சிலுவை வரைந்து. மகன் கேட்பார், ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு. உனக்கு தெரியாதுடா, நீ நேற்று வந்த பையன், சிலுவையின் கீழ் எல்லாம் பரிசுத்தமாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்படினால அவர் அந்த சிலுவை அந்த பிளேட்டில் தான் தண்ணியை ஊற்றி குடிப்பார். தண்ணின்னு என்ன தண்ணி? அதில் தான் அவர் சாராயத்தை ஊற்றி குடிப்பார். கேட்டால் சிலுவையின் கீழ் பரிசுத்தம். இப்படி தேவனுடைய சத்தியத்துக்கு மாற்று விளக்கங்கள் கொடுத்து மக்களை, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசுவின் அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள். நாம் அதை சொல்லணும். ஆனபடியினால் இந்த சீமோனிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறதுக்கு முன்னால் ஒன்று கேட்டார், நீ அன்பா இருக்கிறாயா? 3 தடவை என்னை மறுதலித்து போனாய், உயிருக்கு பயந்து. என்னை போல உன்னையும் கொண்டு விடுவார்கள் என்று எண்ணியவர்கள் மத்தியில் நீ மறுதலித்தாய். இப்பொழுது நீ மறுபடியும் நான் கேட்கிறேன், என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். தேவனுக்கு மகிமை. அவரை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் எல்லாரும் பார்க்கிற ஒரு வைராக்கியமான ஒரு மனிதன், எதை துணிந்து செய்கின்றவர், இயேசுவுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறவர். ஆனால் இப்படி ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு அன்பை இழந்தார். மீண்டும் அந்த அன்பை புதுப்பித்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அவரிலே அன்பு கூற வேண்டும். நாம் அவரில் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிலே என்னத்தை பார்த்து அன்பு கூர்ந்தார்? நம்முடைய துர்க்கிரிகள், நம்முடைய பாவக்கிரிகள் எல்லாம் நம்மிலே இருக்கும் போது நமது மேல் வைத்த அன்பு என்றால் இவர்கள் விடுதலை ஆக்கி நரக பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பு செலுத்தினார். அவர் அன்பு செலுத்தினார். அந்த அன்பை நினைக்கும் போது நாம் அவர்கள் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது. அதை அறிந்த பக்தர்கள் தான் அந்த அன்பை நினைவு கூர்ந்து அப்படி ஆனார்கள் என்று நாம் காணுகின்றோம். அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் படிக்கும்போது அதில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் பாவத்தில் மரித்து, பாவம் செய்து ஆத்மால மரித்து போயிட்டோம். அவருடைய ஜீவனை தந்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அதை எண்ணும் போதுதான் தேவனுடைய பக்தர்களுக்கு அந்த 12 பேர்ல அவர்களுக்கு இல்லாத அன்பு இவருக்குள்ளே இருந்தது. இப்ப நம்மள எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு இருக்குங்கிறது இயேசுவுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. இவ்வளவு பெரிய நன்மை செய்தவரை நான் எப்படி மறப்பது என்று அவர் அப்படி செய்தார். அப்படி சொல்லல, அவர் அந்த அன்பை இப்படி காண்பித்தார். நம்மளை பற்றி தெரியணும், நம்மளை பற்றி நம்மளை யாராவது தேடினா அவர்களுக்கு தெரியணும், அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதில் இப்போ கோயிலில் இருப்பான், அதெல்லாம் இப்போ பைபிள் படிச்சுட்டு இருப்பான் என்று சொல்லணும். இதான் இயேசு நான் மார்பில் சாயிறது, மற்றபடி இல்லை வாயில் அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம். யோவானிடத்தில் இருந்த அன்பை இயேசு அறிந்திருந்தார். அப்படினாலே தன்னுடைய மார்பிலை சாய இடம் கொடுத்திருந்தார், அவரை தன்னோடு கூட வைத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அவருடைய ஜீவன் பிரிய போகிற நேரத்தில் தன்னுடைய தாய் தன்னந்தனியாக நிற்கிறதை பார்த்தார். இது நம்ம எல்லாருக்கும் பாடம். இந்த அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அம்மா அப்பா ரட்சிக்கப்படலை, அதனால் அவங்ககிட்ட பேசுறதும் இல்லை, அங்கே நான் போகிறதும் கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்கிறதும் கிடையாது சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி அல்ல என்கிறதை இயேசு காண்பித்தார். அவர் தேவன், அது தாய். இந்த உலகத்தில் இயேசு வருவதற்கு ஒரு பாத்திரமாக இருந்தது, அவ்வளவுதான். அப்படி இருந்த போதிலும் மனிதர்களாகி நமக்கு மாதிரியாக காண்பித்தார். அதாவது கடைசி நேரம் வரைக்கும் தாயை தகப்பனை காக்கணும் என்பது. அப்படி அந்த தாய் எங்கே நின்றார்கள்? அன்பா இருந்த சீசனை நின்றால் மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த சூழலை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய ஜீவன் பிரியக்கூடிய நேரம், பிதாவினிடத்தில் போகக்கூடிய நேரம் வந்துட்டு, அப்போ அந்த அன்பா இருந்த சீசனை கூப்பிட்டார்.
யாரை கூப்பிட்டார்? அன்பாயிருந்த சீசனை, அவரோடு கூட இருந்த சீசனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, சீசனே, அது என்னுடைய தாய், உன்னுடைய தாய், என்னை போன்ற தாயாக நீ அவளை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை காத்து. தாயினிடத்து சொன்ன, அது அவனுடைய மகன், நான் செலக்ட் பண்ணது அவன் தான், அவன் என்னுடைய சீசன், அவன் என்மேல் அன்பு கூறுகிறவன், எந்த சூழலையும் என்னுடைய அன்பை விட்டு பிரிய மாட்டான் என்று ஒப்பு கொடுத்தார் என்று பொறுப்பை ஒப்பு கொடுத்த தாய். தாயின் நம்ம எல்லாருக்கும் யார் தாய்? யாரு? சபை, எருசலேம். எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயான். தேவனுக்கு மகிமை. இதில் உள்ள பொறுப்புகளை யாருக்கு கொடுப்பார்? அன்பா இருந்த சீசன், அன்பா இருக்கிற சீசனுக்கு அவர் கொடுப்பார். ஆனபடினால இந்த யோவானிடத்தில் இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு முன்னால் அவர் அவனுடைய நிலைமையெல்லாம் அறிந்திருந்தார். எப்போ கிடைத்தாலும் இயேசுவோடு, எப்போ கிடைத்தாலும் இயேசுவோடு, எப்போ கிடைத்தாலும் இயேசுவோடு, எப்போ கடமைகளை செய்துவிட்டு, கடமைகளை செய்யாமதுக்காக வீட்டு காரியங்களை கவனிக்காம, பிள்ளைகளை கவனிக்காம, அப்படி அல்ல. அவனுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ அங்கே தான் இருப்பான். தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்று தேடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புடையவர்களை தேடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் செய்தார் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே நாம் இப்படி பார்க்கின்றோம். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அன்பாயிருந்த சீசனிடத்தில் யாரை ஒப்படைத்தார்? தாயை ஒப்படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலும் தெய்வீக பொறுப்புகளை தர தேவன் விரும்புகின்றார். நம்முடைய நேரங்களை எங்கே கழிக்கிறோம்? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாரா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டியது இயேசுவோடு. இயேசுவுக்கு அன்பாக இருந்தால் அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு இயேசுவோடு தான் இருப்பான். அன்பென்றால் வசனத்தை, கற்பனைகளை கைக்கொள்வது அன்பு என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறார். இந்த அன்பை பற்றி கொண்ட பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அவர் அநேக கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்தவர், அநேகரை கொலை செய்ய, ஸ்தேவான் போன்ற பரிசுத்தவான்களை கொலை செய்ய முற்பட்டவர். அப்படிப்பட்டவர் இயேசுவின் அன்பினாலே தொடப்பட்ட போது, இந்த பாவியாகி என் மேல் அன்பு வைத்திருந்தாரா என்று அந்த அன்பை நினைக்கும் போது தனக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்க, 2வது பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு கிறிஸ்துவை நினைக்கும் போது நெருக்குகிறது. தேவனை மறந்து இருக்கிற நேரத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நினைக்கும் போது என்ன உண்டாகணும்? நெருக்கம். இப்படி அன்பு பாராட்டுகிறது யார் உலகத்தில்? யார் உலகத்தில் அன்பு பாராட்டுவது? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற சம்பவம் தானே. ஒரு வாலிபன் மரண தருவாயில் கிடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் மறித்துவான், பிளட் அவ்வளோ போயிட்டு. அப்போ டாக்டர் சொன்னார், இந்த மேட்சில் யாராவது பிளட் கொடுத்தா பிழைக்க வச்சிடலாம். எல்லாரையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர சொல்லி செக் பண்ணாங்க. ஒரு மேட்சும் ஒரு ரத்தமும் மேட்ச் இல்லை. ஒரு வயதான தள்ளாடும் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி எப்பவும் அழுகு, ஆண்டவனே உமக்கு கண்ணு இல்லையா, உங்கள் கண்ணு இல்லையா, அந்த வாலிபை உலகத்தை அனுபவிக்க போகிற அவனை எடுக்கிறீர் போறீரே, என்னை போன்ற இந்த வயசானவளை வைத்திருக்கிறீரே, என்ன எடுக்கப்படாதா என்று இந்த அம்மா எப்பொழுதுமே இப்படி ஒரு ஜபம், இப்படி ஜபம் எனக்கு நடக்கலவா ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாரும் செக் பண்ணி பாட்டி செக் பண்ணுவோம், மேட்ச்சு ரத்தம் மேட்சாக இருக்கு. இந்த பாட்டி ரத்தம் வந்து இந்த பையனுக்கு மேட்ச்சு கொடுத்தா பையன் பிழைச்சிருவான். பாட்டியை கூப்பிட்டு வந்தாச்சு. பாட்டியே இப்படி கதை, ஐயோ நான் என்ன செய்து, அவன் தலைவலி அவன் சாப்பிட்றான், நான் என்ன செய்ய, அவன் தலைவிதி, அவன் தலையில் கடவுள் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அன்பு, உலக அன்பை நான் சொல்லுகிறேன். சாப்பிட்ற நாளைக்கு சாப்பிட்ற பாட்டின்னு ரத்தம் கொடுக்க தயாரா இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்?
நாம் என்ன கொடுத்தோம்? ஒன்றுமில்லை. நமக்கு ஒரு நரக அக்கினிக்கடல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து பிதாவாகிட்டே நம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி அவரை நமக்காக தந்தார். அவரை நமக்காக சிலுவையில் நம்முடைய ஜீவனோட ரத்தம் முழுவதும் நமக்காக தந்தார். தந்து இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய ரத்தத்தினால் தான் பிழைத்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த அன்பை நினைக்கும் போது என்ற உள்ளத்தில் என்ன ஆகிறது? நெருக்கி ஏவுது. கடவுளுக்காக நாம் என்ன செய்தோம்? நேரத்தில் செய்தோமா, அது செய்தோமா, இது செய்தோம்? ஒன்றுமில்லையே. எனக்காக ஒன்றை எதிர்பார்க்காமல் ஜீவனை தந்தாரே என்று சொல்கிறார் அல்லவா? ஆமாம், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கட்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, அன்றைக்கு கல்யாண வீடு தான் முக்கியம், அன்றைக்கு சொந்தக்காரங்க வீடு தான் முக்கியம், சொந்தக்காரங்க தான் முக்கியம் என்று கோயிலில் வாரக்கணக்காக கண்டுபிடிக்க முடியாத ஆட்களும் இன்று உண்டு. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் இறைவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுக்கு மகிமை. பேதுருவிடத்தை கேட்டால் அன்பு கூறுகிறாயா? முன்பு இருக்கிறது போகட்டும், இப்போ அன்பு கூறுகிறாயா? 3 தடவை அழுத்தி கேட்டார். ஆமாண்டவர், நீர் அறிவீர். அப்படின்றால் ஆடை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சுவாசிகளை மேய், ஊழியர்களை மேய். தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இயேசுவினிடத்தில் தொடர்ந்து அன்பாக இருந்த அது வீணல்ல. அந்த சீசனை கூப்பிட்டு கடைசி நேரத்தில் என்னுடைய தாய், உன்னுடைய தாய், தாயை கூப்பிட்டு அந்த அன்பா இருந்த சீசன், என்னுடைய சீசன், உன்னை காத்துக் கொள்வான், ஒப்படைத்து விட்டு போனார் என்று வேதம் எழுதியிருக்கிறார். அப்படினால் அன்பா இருக்கிற ஒரு இடத்துல இப்போ நாம் புதிய ஏற்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய் உண்டு, அதுதான் எருசலேம். எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று எழுதியிருக்கிறது. அப்படினால் அந்த பொறுப்பை, அந்த பொறுப்புகளை நம்மிடத்தில் தருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவில் அன்பு கூறும். இயேசுவில் அன்பு கூறுவதென்றால் அவர் சொன்ன வாய்மொழிகளை, அவர் சொன்ன வசனத்தை, அவர் சொன்ன வார்த்தையை நாம் கை கொள்ளணும். கை கொள்ளாவிட்டால் அது நாம் சொல்லுகிற அன்பு போலி அன்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அன்பு, மெய்யான அன்பு இதுதான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு நம்மை காப்பாற்றுவதற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினது என்ன? பரிசுத்த ஆவி. வந்து நம்மில் அன்பு கூர்ந்தார் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியில் என்றால் ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, எந்த மனிதனும் வாழ முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல வசனத்துக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நடத்த நமக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த வசனமே சத்தியம். அந்த வசனத்தை அறிவதனால நமக்கு விடுதலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகின்றபடினா இந்த நாளில் கவனிக்கிற காரியம் என்ன? நாம் இயேசுவில் அன்பு கூறுகிறோமா என்பதை ஒரு விசை சிந்திக்க இந்த சந்தர்ப்பம் நமக்கு தரப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஒரு தடவை சிந்திக்க சமயம் தரப்படுகின்றது. நாம் பெற்ற தாயும் அதாவது காப்பாற்றணும். அடுத்து நம்மை மறுபடி பிறக்க செய்த, ஒரு தடவை மாம்சத்தில் பெற்ற ஒரு தாய் உண்டு, 2வது தடவை நம்மை ஆவியிலே பெற்ற ஒரு தாய் உண்டு. தேவனுக்கு மகிமை. அதான் மறுபிறப்பு, அதான் மறுபடியும் பிறக்கிறது. அதுதான் பரலோகத்துக்கு போகும், இந்த மாம்சபுரத்தும் போகாது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை இவ்விதமாய் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நரகத்துக்கு போய்விடாதபடி காத்த ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். சமையல் வேலை முடிந்ததா? வெளியுள்ள வேலை நமக்கு முடிஞ்சிட்டா? வந்துட்டோமா? இன்னும் நாளைக்கு தானே வேலைக்கு போனோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். இதை நாம் செய்யணும். இதுதான் அன்பு என்கிறது. கொஞ்சம் விலகின இருந்தாலும் நாம் ஜெபம் பண்ணி, ஆவிலிருந்து ஜெபம் பண்ணி விட்டால் அந்த விலகின நம்ம விட்டு போய்விடும். நாம் புது பலன் அடைந்து விடுவோம். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் என்ன பலனை பெறுவார்கள்? பழைய பலனையா? புது பலனை. ஆமா, நல்லா களைப்போடு சார் இன்றைக்கு அழைத்து போன ரொம்ப டயர்டாக இருக்கு. மக்கள் சொல்கிறாங்கல்ல சாட்சியில், நான் இப்படி நினச்சேன், நான் கோயிலுக்கு போகாமல் நிப்பாட்டிடுவோமா, ரொம்ப இதாக இருக்கு. ஆனால் பலகீனத்தோடு வந்தேன், இப்படி பலமுள்ளவனாக திரும்புகிறேன்.
வேதம் சொல்கின்றது, ஆண்டவராகிய தேவன் இந்த தாயை நம்ம நம்பி கொடுத்திருக்கார். சீடனை நம்பி கொடுத்தது போல சீடர்களாகிய நம்ம நம்பி இந்த சபை, இந்த தாயை நம்முடைய களத்தில் தந்திருக்கின்றார். சிறிய மகனே, இது உன்னுடைய தாய், என்னுடைய தாயாக நான் அதை வைத்திருந்தேன், இப்போ நான் பிதாவினிடத்தில் போகிறேன், என்னை நீ உன்னுடைய தாயாக பார்த்து என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்மில் இவ்விதமாய் தம்முடைய ஜீவனை தந்து, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய ஜீவனை நமக்காக தந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் போக உள்ள இடத்திற்கு போக விடாதபடி நம்மை அருமையாக காத்து கொண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு காரியம் ஏற்பட்டாலும் நமக்கு இருக்கிற தைரியம் என்ன? நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. அது நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்ல நம்பிக்கை நமக்கு பெற்று தந்தது இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு பரிசு. அதை நாம் நினைக்கும் போதெல்லாம் நம்ம இருக்கணும், ரொம்ப நெருக்கும். நான் சில வேளை படுத்து கிடந்துட்டு அந்த அன்பை நினைவுறேன், அப்படியே டயர்டாக இருந்தேன், சில வேளையில் இப்படி படுத்துட்டு அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். யாரும் பாராட்டாத அன்பு, யாரும் பாராட்டாத அன்பு. இங்கே நம்முடைய சகோதரர் இங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் அந்த குடும்பத்தில் இளைமகன மகளை கட்டினவர். அவர்கள் 2 பேரும் அவர் நல்ல பெரிய உற்சவத்திலிருந்து காந்தி காலத்தில் படுக்கையில் ஆகிவிட்டார். ஒரு ரூமு தான், 2 பேரும் இங்கே ஒரு கட்டில் அங்கே ஒரு கட்டில், அவ்வளோதான், ஒரு கிச்சன். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் பணிவிடை செய்து அவளுக்கு மலஜலாதி எடுத்து எல்லாமே இவங்களே செய்தார். நாங்கள் ஜெபம் பண்ண போகும்போது பார்த்துருக்கிறோம் பிரதடம். அவர்களுக்கு மற்றும் பிள்ளைகள் உண்டு. அவர்கள் வரமாட்டார். வெளியே நின்று மூக்கு பிடிச்சிட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னும் வீட்டுக்குள்ள அவ்வளோ பேட்சமல் இருக்கும், எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க அதுக்குள்ளே தான் சாப்பாடு எல்லாம் அவங்கள கவனித்து கடைசி வரை. அப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. அங்கே நாங்கள் அடக்கத்துக்கு போயிருந்தோம். இவங்க 2 பேரும் வந்த ஆட்களை கவனிக்க போக செய்ய இருக்காங்க. இங்கே முன்னுக்கு யாருக்கும் தெரியாது இவங்களை பற்றி. வந்து எட்டி பார்க்காத ஆட்கள் இருக்காங்கல்ல, வந்து அவங்கள பிடிக்க 4 பேர் ஒன்று விட்டுருங்க, அம்மா கூட நான் போயிடுறேன், என்ன விட்டுருங்க, நான் அந்த குழியில் விழுந்துடுறேன். ஐயோ, அவங்கள பிடிச்சி நிறுத்த நான் பெரிய பாடு. ஆனால் படுக்கையில் அடைக்கும்போது என்ன மூக்கை பிடிச்சிட்டு இப்படி மாறி போகிறது. இவங்க உள்ளே கிடந்து சகல பணிவிடையும் செய்து சகல காரியங்களையும் செய்து கவனித்து கடைசி வரைக்கும் வந்த ஆட்களையும் சரியாக கவனித்து அனுப்பி விட்டாங்க 2 பேரையும். நான் என்றும் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு சிலர் நம்முடைய சபையில் உண்டு. லேலுயா, அதுக்குரிய பலன் அங்கே. லேலுயா, நான் ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன வருமா கூட கிரியைகள் என்ன வரும்? அவர் இருந்து பூமியில் என்ன கிரியை செய்தார்களோ அதுதான் வரும். இங்கே சம்பாதிச்சு ஒன்றும் வராது, பணமும் வராது, பொருளும் வராது, வீடும் வராது, ஒன்றும் வராது. என்ன வரும்? அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும், அங்கே வரும். அதை உணர்ந்தவர்கள் கிரியை செய்வார்கள். அதை உணர்ந்தவர்கள் நற்கிரியைகளை செய்வார்கள். ஒருபோதும் பிறருக்கு துர்க்கிரியையோ தீமையோ செய்ய விரும்ப மாட்டார்கள். உண்மை. தேவனுக்கு மகிமை. நாம் இங்கே என்ன செய்கிறோமோ அது அங்கே கிடைக்கும். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கட்டும் அருமையானவர்களே, அந்த நம்பிக்கை இருக்கட்டும். வெளிப்படையான பாசம் வேண்டாம், உள்ளான பாசம் நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சிசனை அறிந்திருந்தார். உண்மையான அன்பு உள்ளவன். கிடைக்க நேரங்கள் அந்த சின்ன பிள்ளை மாதிரி ஒழிந்த இயேசு மார்பில்லை. இவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆனபடினால் நாம் இயேசுவில் அன்பு கூறுவோம். கிடைக்கிற நேரங்களில் இயேசுவில் அன்பு கூர்ந்து அவரோடு கூட இருப்போம். இப்பொழுது அவனை தேடுங்கள். அவன் இப்பொழுது யோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். வீட்டில் போய் பாருங்கள், அவன் வேறொரு காரியம் செய்து கொண்டிருக்க மாட்டான். வீட்டில் போய் பாருங்கள், டிவிக்கு முன்னால் இருக்க மாட்டான்.
வீட்டுக்கு முன்னால் பாருங்கள், கண்ட புஸ்தகங்கள் கண்ட கச்சலாலாம் படித்து கொண்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. படித்தால் வேதம், இருந்தால் ஜெபம், இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. இவர்கள் இயேசுவின் மார்பிலே சாய்ந்தவர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை ஸ்துதிக்கிறேன். சாது சுந்தர் சிங்கு ஒரு ரிஷி, அவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். தேவனுக்கு மகிமை. அவர் எப்படியாவது பழைய வழிக்குள்ள திருப்பி விடலாம், குடும்பத்தில் ஒரு பெண்ணை கட்டி வைத்து மாற்றி விடலாம். சரியாக இயேசு மேல் பிடிக்கப்பட்டவர். ஒரு நாளின் ஒரு வழியும் இல்லை. எல்லாரும் பயமுறுத்தியும் சொத்து தரமாட்டோம், சுகம் தரமாட்டோம், அது தரமாட்டோம், வீடு தரமாட்டோம், இவருக்கு பெரிய பணக்காரங்க ஒன்றும் தரமாட்டோம், பரவாயில்ல இயேசு போதும் என்று இருந்தவர். ஒரு நாள் இவர் ஆபீஸில் ரொம்ப பாரத்தோடு தியானத்தோடு எழுதி கொண்டே அப்படியே அசந்திருந்திருக்கார். அங்கே இவருக்கு ஒரு பெண்ணு, மரப்பெண்ணு, அதை நன்றாக அலங்கரித்து நன்றாக ஜோடித்து அந்த ரூமுக்கு காட்சி பொருளாக அனுப்பிட்டார். அவர் இங்கே ஒரு ஆள் நடமாடுற மாதிரி தெரியுதுன்னு டக்குன்னு எழுப்பாட்டி பார்த்தா அது மகனே ஆளுது. என்ன நீங்கள் நேசிக்கலையா? நேசிக்கலையா? இல்லையா? இயேசு அறிந்தவர்களை என்னத்தை நேசிப்பார்கள்? நியாயமானதை நேசிப்பார்கள், நியாயமற்றவர்களை நேசிக்க மாட்டார்கள். இதான் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு சின்ன இருதயம் உண்டு, அந்த இருதயத்துக்கு ஒரு ஆள் தான் அங்கே இடம், 2 பேர் இருக்க முடியாது. அந்த இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டேன். இல்லையா? இனிமேல் எந்த ஒரு ஆடம்பரத்துக்கோ பொருளுக்கோ பொண்ணுக்கோ பூர்வீக சொத்துக்கோ அதுக்கு நான் இடம் கொடுத்தேன். வந்த வழியாய் திரும்பி போய்விட்டாது. இதே நாகர்கோவில் சர்த்தரம் பெற்ற ஒரு இடம். அதே சுந்தர் சிங், எனக்கு தெரு பேர் சொல்ல தெரியவில்லை, அந்த தெருவழியாக போய்கிட்டு வந்திருக்கிறார். அங்கே ஒரு வீட்டில் ஒரு அம்மா பைத்தியமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வெளியே அடிப்பாய்ச்ச வீட்டில் அந்த அடி வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பார்த்து கொண்டு நிற்கும்போது அந்த பெண் இந்த இவரை பார்த்த உடனே ஐயோ இயேசு போகிறார், இயேசு போகிறார், இயேசு போகிறார் என்று சத்தம் போட்டோன்னா அதுக்குள்ள பேயும் போயிட்டு. இன்றைக்கு அதுதான் வேணும். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு நெருக்கி ஏவுகிற நபர்கள் காலகாலங்களில் இருந்திருக்கார். சபை என்று அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இல்லாத போல் நமக்கு தோற்றம் அளிக்கலாம், ஆகும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் ஒன்றும் நம்மை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. மீன் குழம்பு வாடையும் பிரிக்காது, ஒன்றும் பிரிக்காது. ஒன்றும் பிரிக்காது, எந்த வாடையும் பிடிக்காது, பிரிக்காது, பிரிக்கவே. எங்கள் அப்போ சொல்கிறார் பாருங்க, வேகமாக சொங்க. ரோமர் 8:36 39 வரை வாசிங்க. உமது நிமித்தம் எல்லோரும் கொல்லப்படுகிறோம், அழிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ, துன்பமோ பசியோ, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் வருமுன் காப்போம். வந்த பின் அனுப்படுவதல்ல. அதாவது இப்படியெல்லாம் வந்தது, ஆனால் என்னை பிரிக்கவில்லை என்று அது ஒரு சாட்சி தான். ஆனால் இந்த சாட்சி அதோட வல்லமையான சாட்சி. கடைசி வரைக்கும் கணக்கு பார்க்கிறார். இவைகள் தானே நடக்கும். இயேசுவின் அன்பு விட்டு பிரிப்பதற்கு இதுதானே வரும். பிரிக்காது, ஒன்றும் என்னை பிரிக்காது என்று எனக்குள்ள நிச்சயத்தை வச்சாச்சு. கடைசி வரைக்கும் உள்ளது உள்ள சேமித்து வச்சாச்சு. வரும்போது அதான் சரி, டாட்டா காட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது.
அவர்கள்தான் மார்பில் இருப்பார்கள். அவர்கள்தான் கற்பனைகளை கை கொண்டு இந்த பிரகாரம் உள்ள அனுபவத்தோடு இருப்பார்கள். சின்ன காரியத்திலும் கற்பனை மீறுகிறவர்கள் அந்த பக்கமே வாடகை அவர்களுக்கு கிடைக்காது. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனமே சத்தியம். தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வது தேவனோடு இருப்பது. கற்பனைகளை கை கொண்டால் நாங்கள் அவனோடு கூட அவனுக்குள்ளே வாசமாக இருப்போம். எப்பவும் அவரோடு தான் இருப்பார். அப்படினால் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நீந்து தான் இங்கே இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படி உண்டா? அதை விட புஸ்தவான்களுடைய அனுபவம் நமக்கு இருக்காது, ஆனால் உண்டு. தேவனுக்கு மகிமை. அப்படினால் எந்த சூழ்நிலை அதனால் இப்படி ஆயிட்டு, அதனால் கோயிலுக்கு வரல, அதனால் அவர்களெல்லாம் அதாவது தங்களை போலிகளாக வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் வருகின்றார், கர்த்தர் வருகின்றார். இப்படிப்பட்டவர்களை எடுப்பதற்காக வரப்போகின்றார். அப்படினாலே தீமோத்தேயுக்கு நிருபம் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். 1 வசனத்தை நான் படிக்க போறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை 3ஆவதாக வாசிக்கலாம். இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாத. இளமை அதாவது தீமோத்தேயு வாலிபமா இருந்திருக்கிறார். இவர் பெரும்பாலும் சிறைச்சாலையில் தான் நிருபங்கள்லாம் எழுதுகிறார். ஆனால் என்ன எழுதுகின்றார்? அவனுடைய இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாமல் உழைக்காரனா யாரும் அந்த களத்தில் இருந்து பேப்பர் படித்தேன், அங்கே படித்தேன், வழியில் இதை வாங்கி வழியிலேயே சாப்பிட்டுட்டு போனேன், எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படினாலும் இளமையை பற்றி ஒருவன் அசட்டை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. வார்த்தையினாலும் செய்கையினாலும் கிரியையினாலும் அன்பினாலும் மாதிரியாயிரும். மற்றவர் என்னை பாருங்கள் என்று சொல்லும் சாட்சியாக இரு என்று சொல்லுகின்றார். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, நாளின் கர்த்தருடைய வசனத்தை நாம் கொஞ்சமாய் பார்த்தோம். இயேசுனுடைய மார்பிலே 12 அப்போஸ்தலர் ஒரே ஒரு அன்பு, ஒரே ஒரு சீசன் மட்டும் அன்புள்ள சீசன். மற்றொரு அன்பு இருக்காது, கொஞ்சம் இருக்கும். அன்பிலே பூரண அன்பு இருக்குது. அது பயத்தை புறம்பே தள்ளும். அது எந்த காரியத்தை குறித்து மிரட்ட முடியாது, பயப்படாதது. அது இயேசுவின் அன்பை விட்டு பிரியாது என்று சொல்லி இருக்கிறது. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நாம் இயேசுவின் அன்பை விடாமல் பற்றி கொள்வோம். எவ்வளவுதான் இருந்தாலும் பகல் முழுவதும் ஜெபம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே காலையில் கிளம்பிட்டு ஏதாவது தண்ணி சாப்பிட்டுட்டு ஜெபம் செய்வோம். அது தேவனுக்கு பிரியமானது, அது தேவனோடு இருக்கிறது. தேவனுடைய அன்பு அதுதான் வெளிப்படுத்துவது, தேவனுடைய அன்பு. அதனால நீ சொல்கிறது மட்டுமல்ல, அதுக்கு மாதிரியாக இரு என்று தீமோத்தேயுக்கு நிருபத்தில் எழுதுகின்றார். நீ மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நம்மளே தெய்வீக அன்பு பெருகிட்டால் வேற ஒரு அன்பு நம்மளை மேற்கொள்ளாது. உலகத்தில் நிறைய போலி அன்பு இருக்குது அல்லவா? அது அந்த சமயத்தில் எப்போ அங்கே என்னமோ இருக்கு போலுக்கு நினைச்சு அப்படி அந்த அன்பை அவர்களை ஒரு அதிகாரமும் போலீஸ் போனால் எனக்கு அதுதான் வேணும் அப்படி என்று சொல்லும் அன்பு இருக்குல்லவா? அது கைவிடுகிற அன்பு, ஏமாற்றுகிற அன்பு, வாழ்க்கையை கெடுக்கிற அன்பு. அதற்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லேலூயா. அது ஒரு மனிதனுக்கு என்னென்ன சம்பவிக்கும் அதெல்லாம் எழுதிட்டார். இவையெல்லாம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போவே பரலோகம் போகிறது வரைக்கும் இப்பவுமே அவருக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். இவ்வளவு வரும், அங்கே போக அந்த பாதையில் இதெல்லாம் வரும். நம்மளை திசை திருப்ப பார்க்கும். திசை திருப்பல நேர் வழியாக போனவன் அடுத்த வழியாக கொண்டு போயிடும். இதில் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணி இருந்தால் அவன் அந்த சொர்க்கத்தை அடைவான். இல்லையா? அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நோக்கி கொடுத்த வார்த்தைகள் இவைகளெல்லாம் இருக்கிறது. அன்பு கூறுகிறவர்கள் வசனத்தை கை கொள்வார், கற்பனையை கை கொள்வார். அன்பு கூறுகிறவர்கள் இந்த 3வது சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம்? தீமை செய்யக்கூடாது, எந்த தீமையும் செய்யக்கூடாது.
வாசிங்க, இந்த 2 வசனம் வாசித்து விட்டுருங்க. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். இதை இந்த கண்ணாடியில் பார்க்கணும். கர்த்தரில் அன்பு கூறுகிறோமா? தீமை ஒருவனை சொல்லிட்டா அவனை வச்சுட்டு அதை மனசில் அந்த யானை மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் வரும்போது தீர்த்து கட்டுறதல்ல. அதாவது கர்த்தரில் ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் எண்ணி இருந்தால் நம்மளை அப்போவே சொல்லி முடிச்சு நம்மளை ரட்சிக்க அவசியமா? நம்ம ஏதாவது புண்ணியம் செய்தோமா? நான் பூரா தீமை தானே செய்துக்கிட்டே இருந்தோம். அப்படி இருந்து நம்ம அன்பு கூர்ந்து மகனே மகளே என்று அழைக்கக்கூடிய அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பாக இருக்கிறீர்களா? தீமை செய்யாதுங்க, தீமையை வெறுத்துருங்க. இருந்தாலும் இப்படி ஆள் தானே, இப்படி தானே, அவங்க இப்படி தானே சொல்லுவாங்க, அதை வெறுத்துருங்க. அது கர்த்தருடைய அன்பு அல்ல. கர்த்தர் அவனுக்காகவும் அவர்களுக்காகவும் ஜீவனை கொடுத்துருக்காரு, அன்பு பாராட்டி இருக்கிறாரு. அந்த அன்பை நாமும் காண்பிக்க வேணும் அல்லவா? தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பு என்பது அது பிறருக்கு தீமை செய்யாது, தீமை செய்யாது. அன்பு பிறருக்கு தீமை செய்ய. வசனம் கூட படிச்சிருங்க. ரோமர் 13:10 வாசிங்க. ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கு. தேவனுக்கு மகிமை. அதான் முழுமை, அதான் முழுமை. அன்பு பிறருக்கு எந்த தீமையும் செய்யாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யார் மேலே எது மேலே எந்த காரியம் நமக்கு மனசில் இருக்குதா தூக்கி தூர போட்டுருங்க, தூக்கி தூர போட்டுருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு ஒரு அன்பான உதவி ஊழியக்காரர் உண்டு. அன்பானவர். அவர் ஏதாவது எனக்கு இந்த லைட் ஆஃப் சோறு உண்டு. நாம் அந்த காலத்தில் சாப்பிடாமல் நீண்ட நாள் எம்டி ஸ்டமக்காக இருந்து எப்படியெல்லாம் சோறு உண்டு. அதனால் அவர் ஏமாயிட்டு வருவார். பிரதர் இதெல்லாம் அவர் நம்மளை எப்படியாவது ஒரு நல்ல தொடர்படுத்தி கொண்டு வரணுங்க, அவருடைய விருப்பம். ஆனால் அப்படின்னால அவர் ஏதாவது சார்ஜ் எடுத்து வாங்கிட்டு வருவார். அப்போ ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க பிரதர், இதெல்லாம் சுகருக்கு ஒத்துக்கிடாது, சுகரத்துக்கு தூர போடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா அப்படி மாதிரி. தூரம் எப்படி போட தேவனுக்கு அப்படி. அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு. அதாவது நீங்கள் அப்படி சொல்லி சாப்பிடாமல் இருக்காதுங்க, முதல்ல அதை தூர போடுங்க அப்படிம்பார். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இதெல்லாம் தூர போட்டுருங்க. நானும் சொல்கிறேன், தூர போடுறதுக்கு இங்கே உங்களுக்கு மெடிசன்ஸ் பைபிள் இருக்குது, வார்த்தைகள் இந்த இதனால அதை தூர போட்டுடலாம். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள். அப்படினால் அன்பு, இயேசுவில் அன்பு, இயேசுவில் அன்பு. அந்த அன்புக்கு நிகரான அன்பு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய அன்பு நம்ம பாராட்டி இருக்கிறார். அப்படினால் நாமும் முந்திய நாம் அன்பு அவர் அன்பு கூர்ந்தது. அப்படினால் நாம் அதை நினைத்து தான் பக்தர்கள்லாம் அது என்ன நெருக்குது. அந்த அன்பை நினைக்கும் போது ஐயோ இவ்வளோ மோசமான மனுஷனாக இருந்தேனே, அவர் என்னிலே அன்பு பார்த்து அந்த அன்பு தானே என்னை எப்படி மனுஷனாக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிருபைக்கு பங்குள்ளவன் ஆகிட்டு நினைக்கும் போது அவர் என்ன செய்வான்? முழங்கால் நின்னாலும் முடியாது, என்னால் முடியாது, தலைகளை நின்று தான் ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனில் அன்பு பாராட்டுவோம். அல்லேலூயா. அன்பு இருக்கிறதா, அதில் குறைவு இருக்கிறதா? அவன் தீமை செய்ய மாட்டான், பிறருக்கும் தீமை செய்ய மாட்டான், தேவனுக்கும் தீமை செய்ய மாட்டான். ஆனபடியினால் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பிறரிடத்தில் சொல்லவும் மாட்டோம், நாமளும் செய்ய மாட்டோம். பிறரிடத்தில் சொல்லவும் இவங்கெல்லாம் இப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கெல்லாம் பிரசுவாட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன செய்வான்? பிறருடைய பாவத்தை மூடும். பிறருடைய பாவத்தை மூடுவான். அதான் அன்பு. தேவனுக்கு மகிமை. இயேசு எனக்கு மன்னித்தார் அல்லவா என்ற எண்ணம் அவர்களுக்கு தான் வரும். 1 பேதுரு 4:8. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என்ன செய்யும்?
கொஞ்சம் பாவத்தையா திரளான பாவங்களே மூடும். அது வெளி தெரியாமல் மூடி வைக்கும். பிறருடைய குற்றங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு அதை மறைக்கும். இதான் அன்பு. தேவனுக்கு மகிமை. அன்புள்ள பிள்ளைகள் அவைகளை செய்வீர்களாக. எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஐயா மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு சுருக்கமாக பேசணும்னு சொல்லி இன்றைக்கு தான் நீண்ட பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு மகிமை. எனக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் மறைக்க முடியாது. அது நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தேவை என்பது சொல்லப்பட்டது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பாக இருந்த சீசன் அவரோடு இருந்தான். தேவனுக்கு மகிமை. அன்பு கற்பனை கை கொள்வது. அன்பு என்று சொல்வது மனிதனுடைய வாழ்க்கையில், அதாவது தீமை செய்யாத ஒன்று, பிறருடைய தீமைகளை மறைத்து வைக்கிறது, மூடி வைத்து அவர்களை இயேசு மன்னித்து விட்டார், நானும் மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன் என்ற நிலையில் நம்முடைய ஐக்கியத்தை காப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.